ஃபேம் ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி திரும்பவும் நாங்கள் இங்கே டீ குடிச்சு முடிச்சுட்டு இங்கேருந்து ரைடை கண்டினியூ பண்ணுறோம். எப்படி நாங்கள் எங்கே நிறுத்தினாலும் ஜஸ்ட் ஒரு டீ குடிக்க நிறுத்தினா கூட 1 hour ஆயிரும். குரூப் ரைடுனாலே இப்படி தான். ஆனால் ஜாலியாக இருக்கும். ஏதாவது பேசிட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணிவிட்டு எல்லாரையும் தூக்கிட்டு போகிறதுல கொஞ்சம் டைம் ஆகுது. ஆக்சுவலி நான் ப்ரீஃபிங் மாதிரி இடையில ஒரு இடத்துல ஃபியூல் அடிக்கிறதுக்கு முன்னாடி நிறுத்தியிருப்பேன். அந்த இடத்துல சொன்னேன். ஆனால் அதை ஃபாலோ பண்ணாமல் வந்ததுனால கொஞ்சம் டிலே, இல்லாட்டி நான் முன்னாடி போய் நிறுத்திட்டு இருக்கிறது அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை மேட்ச் பண்ணுறதுக்கு இப்போ சொல்லி கரெக்டான ஒரு ஆளை பேக்கில் விட்டுட்டேன். அவங்க ஸ்விட்ச் பண்ணி பசங்க காரில் வந்துட்டு இருந்த ஒரு பையன் பைக் எடுத்தான். பைக்கில் வந்துட்டு இருந்தவங்க காரில் ஸ்விட்ச் பண்ணி மாறுறாங்க. பட் திரும்பவும் கண்டினியூ பண்ணிட்டோம். ஸோ எப்போவுமே ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. சேஃப்டி கியர்ஸ் முக்கியம். ஃபாலோ த டிராஃபிக் ரூல்ஸ். அப்புறம் என்னோடய வீடியோ ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இந்த மாதிரி அதிகமான மோட்டோ விலாக் கண்டென்ட்ஸு இன்னும் வருது, ஆல்ரெடி இருக்குது. எல்லாம் பாருங்கள். அப்புறம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ நம்ம போகிற கொடைக்கானலை பற்றி கொஞ்சம் விஷயம் சொல்லலாம். இது நம்ம தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. ஆக்சுவலி கரெக்டாக சொல்ல போனால் தெற்கு பகுதியோட ராணின்னு சொல்கிற மலை தான் இது. நல்ல குளிர்ச்சியான வானிலை. அப்போது நிறைய மலர் தோட்டங்கள், நீர்வீழ்ச்சிகள், காடு. அது பேர்லேயே இருக்குது. ஆக்சுவலி கொடைனா மழைன்னு அர்த்தம், இல்லாட்டி ப்ரைஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு வரம், இல்லாட்டி ஒரு பரிசுன்னு அர்த்தம். கானல்னா காடுன்னு அர்த்தம். ஸோ கொடைக்கானல் பேரே அது மழையினால் நமக்கு ப்ரைஸாக கிடைச்ச ஒரு காடு, அந்த மாதிரி தான் சொல்லலாம். அந்த மாதிரி தான் ஐதீகம், இல்லாட்டி அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்புறம் முன்னாடி நிறைய பழங்குடியின மக்கள் குடியிருந்த இடம் அது. காட்டில் இது வேட்டையாடி அந்த மாதிரி மூலிகை அதெல்லாம் உணவாக உட்கொண்டு இருந்த ஒரு இது. ஆனால் 19ஆம் நூற்றாண்டில் கரெக்டாக சொல்ல போனால் 1840s இல்லாட்டி 1845 அந்த ரேஞ்சில் பிரிட்டிஷ் ஆட்கள் நிறைய பேர் இங்கே கொடைக்கானலில் சம்மர் ரிட்ரீட் மாதிரி இது பண்ணாங்க. ஸோ அவங்க இங்கே வந்த டைமில் அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ரொம்ப அழகான இந்த இயற்கையான இருந்தனால பிரிட்டிஷ் மட்டும் இல்லை, வெளிநாட்டில் வேறு ஆட்களும் வந்தாங்க. அதோடு சேர்ந்து கொஞ்சம் கரெக்டாக சொல்ல போனால், ஏன்னா நான் கூகுளில் படித்தது, அதில் என்னென்னா 1-2 அமெரிக்கன் மிஷினரிஸ் ஃபாதர்ஸ் ரெவரண்ட் டேனியல், ரெவரண்ட் ஹென்ரி, இந்த மாதிரி 2-3 பேரை சொல்கிறாங்க. அவங்க இங்கே ஸ்கூல்ஸு, சர்ச்சஸ்ஸு, அந்த மாதிரி ஒரு பேசிக்கான நீட்ஸை கொண்டு வந்தாங்களாம். ஸோ அப்படி தான் அது மலை நகரமாக உருவெடுத்தது இந்த டைமில். அதுக்கப்புறம் இந்த நம்ம கொடைக்கானல் லேக் 1863 ஒரு பிரிட்டிஷ் சிவில் இன்ஜினியர் தான் அதை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் தான் நினைக்கிறேன். அந்த டைமில் சின்னதாக இருந்திருக்கலாம், பெருசாக இருக்கலாம், இல்லை சைடை இது பண்ணியிருக்கலாம். அது நிறைய வளர்ச்சி வந்திருக்கு, நம்ம பார்த்தா தெரியும். ஆனால் அப்படி தான் இதில் கூகுளில் இருக்குது. ஸோ இங்கே முக்கியமான இதுன்னு சொன்னால் கொடைக்கானல் லேக்கு, கூக்கர்ஸ் வாக், அதுக்கப்புறம் பைன் ஃபாரஸ்ட், பில்லர் ராக்ஸு, பெருமாள் மலை, குறிஞ்சி மலருங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு மாதிரி மூணாரில் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் இருக்குது குறிஞ்சி பூ. அதுக்கப்புறம் பெருந்துறை நீர்வீழ்ச்சின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய டூரிஸ்ட் பிளேஸுக்கு பேர் போன இடம் தான் கொடைக்கானல். நிறைய டூரிஸ்ட் வருவாங்க. முக்கியமான ஒன்று மறந்துட்டேன், குணா கேவ்ஸ். ஸோ அந்த பேரே குணாங்கிற படத்துலேருந்து தான் நமக்கு பயங்கரமாக தெரிய வந்துச்சு. ஆனால் இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் கொஞ்சம் அந்த இடத்துக்கு திரும்பவும் பெரிய ஒரு டூரிஸ்ட்டு
கேதரிங்கை உண்டாக்கி கொடுத்துச்சு. மஞ்சுமல் பாய்ஸ் ஒரு நல்ல மூவி, மலையாளம் மூவி. அதில் வந்து இந்த கேவில் உள்ள ஒரு கதை இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்பாட் இருக்குது, நிறைய சூப்பரான ரிசோர்ட்ஸ், ஸ்டேஸ் எல்லாம் இருக்குது. நாங்கள் தங்க போகிறதும் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டே தான், ஒரு மலைக்கு மேலே இருக்கிற ஒரு ஸ்டே தான். நமக்கு ஆக்சுவலி நம்ம தெரிஞ்ச ஒரு யூடியூபர், இன்ஸ்டாகிராமில் செலிப்ரிட்டி, அவரோட தான் அந்த ஸ்டே. ஸோ அந்த ஸ்டேயை வந்து போய் வீடியோ எடுக்கும்போது நான் காமிக்கிறேன்.
சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். பசங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி இதை போயிட்டாங்க எல்லோரும். போகிற ஸ்பீடு வந்து இந்த இது கிடையாது, ஆக்சுவலி ஸ்லோவாக தான் போவாங்க. நான் வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறதுனால என்னோடய வீடியோஸ் எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணி போடுறதுனால ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குது. ஸோ அவங்களுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருந்துச்சு. முன்னாடி நான் கொஞ்சம் ஃப்ரெண்டில் வந்துட்டேன். அதுக்கப்புறம் அப்படி நாங்கள் கண்டினியூ பண்ணி அடுத்து மதுரை பக்கம் வந்து ஃபுட்டுக்காக ஸ்டாப் பண்ணுவோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து ஃபுட்டு சாப்பிட்டது அந்த இதுலேருந்து உள்ளது கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் மை சேனல்.